ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜோசக்தி. ஸோ டுடே வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog வந்து இன்றைக்கி எடுக்கிறோம். ஸோ நம்மளோட சேனலில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா vlog எடுக்க போகிறோம். ஸோ என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம எப்படி ரெடி ஆகுறோம், ஸோ இன்றைக்கி நம்ம என்னோட டே டு லைஃப் இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து ஒரு vlog நான் எடுக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கு எழுந்திரிச்சேன். 8:30க்கு எழுந்திரிச்சிட்டு எல்லாமே வந்து கீழெல்லாம் வந்து அந்த பாய் பெட்ஷீட் எல்லாமே வந்து அடிக்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாய் எல்லாமே வந்து கலைஞ்சிருந்தது. வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பாய் பெட்ஷீட் எல்லாமே மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மார்னிங் வந்து நம்ம டிஃபன் வந்து எதுவுமே செய்யலை ஆக்சுவலாக. அதனால் தோசை, அதுக்கப்புறம் வடை, அதுக்கப்புறம் வடைக்கறி இதெல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தோசைலாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ வடை வந்து நான் கொஞ்சம் ரொம்பலாம் எடுத்துக்கல, நார்மலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப காலையிலேயே வந்து சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக வடை எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீடை வந்து பெருக்கி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடை வந்து நம்ம வந்து துடைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா லைஸெல்லாம் ஊற்றி நல்லா தொடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. அதனால் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நான் ஷீட் மாஸ்க் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து இந்த ஜூடியோவில் போய் தான் நான் ஷீட் மாஸ்க் வாங்கினேன். அங்கே ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஸோ அந்த ஷீட் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்னஸ்லேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா விளக்கு பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் எல்லாமே நம்ம வந்து விளக்கு பாத்திரத்துக்கு வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நானும் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ ரெடி ஆகிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து கரெக்டாக வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் வந்து டிராஃபிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, கொஞ்சம் அவங்க வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தாலி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அரக்கு ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அதனால் கடையில் போயிட்டு தாலிக்கு வந்து அரக்கு ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவருக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக. அவர் பார்த்துட்டு இருந்தார் எதுக்கு இவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஃபைனலி வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்ததோடனே ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த தட்டி, அதை புடவை, எனக்கு எங்கள் அம்மா புடவை, அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷர்ட் ஃபேண்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பெரியவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா தாலி வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய தாலி வந்து கழுத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் புது தாலியை வந்து மாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து கோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சைடில் வந்து அங்கே இருந்த ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒரே காமெடியாக இருந்தது, பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்தது. ஒரு வழியாக அவங்களாம் கோத்துட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து தாலி வந்து மாட்டி விட்டார். அந்த பழைய தாலியை வந்து என்னோடய நாத்தனார் தான் கழட்டினாங்க. ஸோ கழட்டிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து புது தாலியை வந்து அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா நார்மலாக மார்னிங் கட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லோரும் கட்டலாம் கூடாதுப்பா, இது வந்து பின்னி தான் விடணும், நீ பின்னி விடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து தாலி வந்து லென்த்து வந்து எங்களுக்கு சரியாக படலை. ரொம்ப முடிச்சு போட்டதுனால லென்த்து வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. என் அம்மா வந்து புதன்கிழமை திருப்பி நம்ம வந்து பிரித்து கோத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அகைன் நான் வந்து புதன்கிழமை வந்து எனக்கு வந்து தாலி திருப்பி பிரித்து கோத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த தாலியில் வந்து பூலாம் வச்சு அந்த குங்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. நலுங்கு வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் எனக்கு நலுங்கு வச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இந்த குத்துவிளக்கு எல்லாமே வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நாத்தனார் தான் வந்து எனக்கு வந்து நலுங்கு வச்சாங்க. ஸோ எல்லாருமே நலுங்குலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது பட்டும் ஃபைனலி வந்து எனக்கு தாலி வந்து பிரித்து மாற்றிட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க தெரில. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் ஃபேஸில் இருக்க சன்னல் அதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.